வேர்ல்டினுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் இப்போ வரைக்கும் என்னவா இருக்கு அப்படின்னு தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ChatGPT இல்ல, கிளாட் இல்ல, ஆர் இதெல்லாம் ரன் ஆகிற GPU ப்ராசஸஸும் இல்ல. இப்போ வரைக்கும் த மோஸ்ட் பவர்ஃபுல் கம்ப்யூட்டிங் டிவைஸா இருக்கிறது ஒரு பயாலஜிக்கல் ஆர்கன். அது வேற ஒன்றும் இல்ல, அதுதான் நம்ம எல்லாத்துட்டும் இருக்கக்கூடிய ஹியூமன் பிரெயின். ஸோ ஒரு பக்கம் நான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை விட பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டாப் கம்பெனிஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட்ல எதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸையே ஒரு டிவைஸை மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்ல ஹியூமன் செல்ஸை வச்சு பிரெயின் மாதிரியான ஒரு டிவைஸ் கிரியேட் பண்ணி கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில கம்பெனிஸ். இதெல்லாம் ஏதோ ஒரு சைஃபை மூவில வர மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ரியலாவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல 8 lakh நியூரான்ஸ் ஒரு டிஷ்ல க்ரோ பண்ணிருக்காங்க. அந்த டிஷ்ஷை ஒரு கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்றாங்க. அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கேமை இந்த நியூரான்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ட்ரெயின் ஆகி அந்த கேமை விளையாடவும் ஸ்டார்ட் பண்ணிடுது. இந்த மாதிரி ஒரு பிரெயின் லைக் ஆர்கனை லேப்ஸ்ல கிரியேட் பண்ணி அதை டெக் கூட கனெக்ட் பண்றது தான் ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வீடியோல ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன, வேர்ல்டுல இது ரிலேட்டடா என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு, அண்ட் இந்த டெக்னாலஜிக்கு ரியல் பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்க கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷன்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் AI கோச் ஜான். ஆல்ரைட், நம்ம செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி குவிக்காக அஜெண்டா ஒரு குவிக்காக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் வி ஆக்சுவலி ஃபேஸிங் வித் திஸ் ஏஐ அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். செகண்ட், வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ்ன்றது பார்க்க போகிறோம். தேர்ட், இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ்ன்ற கான்செப்ட் வச்சு நடந்துகிட்டு இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபோர்த், இது வந்துருச்சு அப்படின்னா வாட் எக்ஸாக்ட்லி ஆர் த ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ், என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் சால்வ் பண்ண போகுதுன்றது பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக ஒரு டேக் பாயிண்ட் கொடுத்து இந்த செஷன் முடிக்க போறேன். ஸோ இந்த மாதிரி ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ், AGI, ASI இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் இப்போ கரண்ட்ல அதிகமாக இம்ப்ளிமெண்டேஷன்ல கிடையாது. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல்ல அடிக்கடி இந்த மாதிரி நியூ கான்செப்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். ரீசென்ட் வீடியோஸ்ல நிறைய பேர் அதை பார்த்துட்டு ப்ராப்பரா புரியுது, இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ்லாம் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப நிறைய பேர் தேங்க் பண்ணிருந்தீங்க. மீ அண்ட் மை டீம் ஆர் மோர் ஆனர்ட் வித் யுவர் வேர்ட்ஸ் வாட் எவர் யூ ஆர் டிராப்பிங் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஸோ அதே மாதிரி இந்த செஷன் பாருங்க, கடைசி வரைக்கும் பார்த்துட்டு புரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் லாஸ்ட்ல கமெண்ட் செக்ஷன் மட்டும் போட்டுட்டு போங்க. so that it is acting actually as a motivation for us to keep giving you this kind of contents, right? So without any delay, first the problem with today's AI என்ற அந்த பாயிண்ட் போறோம். The main problem பார்த்தீங்கன்னா டெய்லி எனர்ஜி யூசேஜ். இப்போ நம்மளோட பிரெயின் எடுத்துக்கோங்களேன், பிரெயினுடைய எனர்ஜி யூசேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0.48 kilowatts per day. இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 watts ஒரு குண்டு பல்ப் இருக்கும் இல்லையா, ஒயிட் கலர் பல்ப், 20 watts பல்ப். ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். அது ஒரு 24 hours நம்ம ரன் பண்ணோம்னா எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய பிரெயினும் கன்சியூம் பண்ணுது, எனர்ஜி எல்லாருமே கன்சியூம் பண்ணுது. ஜஸ்ட் ஒரு 20 watts பல்ப் 24 hours எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா. பட் அதுவே இப்போ நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் அப்ராக்சிமேட்லி 500+ மெகாவாட்ஸ், எவ்வளோ டைம்ஸ் அதிகம் பார்த்துக்கோங்க. இப்போ எதுக்காக எனர்ஜி கன்சியூம் பண்ணணும்? இப்போ பிரெயினை வச்சு கம்பேர் பண்ணலாமே. பிரெயினுக்கு எப்படி எனர்ஜி, என்ன பவர் நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், இது எல்லாமே நம்மளுக்கு பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு. கரெக்டாக? ஸோ அதனால பிரெயின் இஸ் ஏபிள் டு திங்க். நம்ம திங்க் பண்ணுறோம், ஒரு சில டெசிஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கிறோம், அதை பண்ணுறோம். அதே தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற LLMஸும் பண்ணுது. ஏதாச்சும் ஒரு சில டாஸ்க் கொடுத்தோம்னா அதுவுமே திங்க் பண்ணி ஒரு சில ரிசல்ட்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஆன்சராக கொடுக்குது. கரெக்ட்? ஸோ பட் இப்படி பண்ணும்போது இதுக்கு என்னென்னலாம் செலவாகுது? இன்றைக்கி இருக்கக்கூடிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்க்குலாம் ஒரு பெரிய லேண்ட் வேணும் டேட்டா சென்டர்ஸ்லாம் உருவாக்குறதுக்கு. பட் டேட்டா சென்டர்ஸ் மட்டும் பத்தாது, இந்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வைக்கும்போது நிறைய எலக்ட்ரிசிட்டி நிறைய போகும், அண்ட் நிறைய கூலண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கணும். நிறைய டேட்டா சென்டர்ஸ்லாம் பல இடத்துல வைக்கும்போது அதனால ஒரு சில மக்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால தான் today's AI consumes huge electricity. GPUs are very much expensive. இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ்ல போடும்போது NVIDIA பயங்கரமாக காசு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணது எல்லா கம்பெனிஸ் போட்டுருக்கு. GPUs are expensive. ட்ரைனிங் மாடல்ஸ் காஸ்ட் மில்லியன்ஸ். இன்னைக்கு AI மாடல்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு காஸ்ட் மோர். இன்னைக்கு எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 AI இன்ஜினியர்ஸ் நாங்கள் ஹையர் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சில பேர் மாடல்ஸை பில்ட் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா AI மாடல்ஸை ட்ரெயின் பண்ணி ஒரு சில சூப்பரான சொல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. நாங்கள் ஒரு சில ப்ராடக்ட்ஸில் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். we are doing a lot. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐக்கு நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட்
பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. லேப்டாப்லாம் ஒரு சில மாடல் ரன் பண்ணும்போது யூஸ்வலாக நான் லேப்டாப் அப்படி நார்மலாக விட்டால் ஒரு 4 மணி நேரம் நிற்கும். ஒரு ஏஐ மாடல் ரன் பண்ணும்போது ஜஸ்ட் 30 மினிட்ஸ் லேப்டாப் இருக்கக்கூடிய பவர் அப்படி உறிஞ்சு எடுத்துடும். அப்போ லேப்டாப்புக்கே எப்படின்னா ஒரு 2-3 சிப் இருக்கக்கூடிய லேப்டாப்புக்கே எப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்கள், டேட்டா சென்டரில் எவ்வளோ பவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் சார்ஜ் எடுத்துகிட்டு போட்டுருவேன்ல, ஹாஃப் அன் ஹவரில் சார்ஜ் எடுத்து போட்டுருவேன்ல. அப்போ அதே மாதிரி அங்கே உலகத்துக்கே சப்ளை பண்ணக்கூடிய இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுன்னு பாருங்கள். பட் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாமே இந்த ஹியூமன் பிரெயின் திங்க் பண்ணுற மாதிரி வாட் இஃப் கம்ப்யூட்டர்ஸ் குட் கம்ப்யூட் லைக் த பிரெயின் இட் செல்ஃப். இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, நம்மளுக்கு வந்து நல்லா திங்க் பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுவோம், ஆனால் எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அவ்வளோ பெரிய எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து கன்சியூம் பண்ண மாட்டோம். இமேஜின் பண்ணி பாருங்கள், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஐக்யூ லெவல் 100க்கு ஒரு 40 இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95 இருக்கலாம், 99 இருக்கலாம். அப்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனாலிட்டியிலேருந்து நம்ம வந்து ஒரு செல்லாக வெளியில் எடுத்து அந்த பர்டிகுலர் பிரெயினை வந்து ஒரு டூப்ளிகேட் மாதிரி பண்ணி நம்ம அங்கிருந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஏஐ பின்னாடியில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு தாட் ப்ராசஸ் தான் ரிசர்ச்சஸ் பண்ணுறாங்க. பட் எனிவே அது வந்து என்னுடைய அடுத்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டில் த ப்ராப்ளம் என்னென்னா டெய்லி எனர்ஜி யூசேஜ். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ இட் இஸ் கன்சியூமிங் மோர் எலக்ட்ரிசிட்டி, மோர் வாட்டர், மோர் பவர் கன்சம்ஷன். இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய டேட்டா சென்டர்ஸில் வரதுனால மக்களும் தேர் நாட் ஹாப்பி. பட் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் போனோம்னா மிஷின் அது சேம் பர்பஸ் தான். நம்ம ஹியூமன் இன்டெலிஜென்ஸில் இருக்கும்போது we are able to pull out some insights. ரெட் கலர் லைட்டை பார்த்தோம்னா அது ரெட் கலர் லைட்னு பார்க்குறோம். அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து we are able to make some kind of decisions. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்எல்எம், ஸோ சாட் பாட் ஆகட்டும், கிளவுட் ஆகட்டும், நம்ம டேட்டா தான் கொடுக்கணும்னா அதே வேலையை தான் அதுவும் பண்ணுது, பட் ஃபாஸ்ட்டாக பண்ணுது. கரெக்ட். பட் இந்த ப்ராப்பரான ஒரு ஹியூமன் பிரெயின்லேருந்து நம்ம வந்து விஷயத்தை எடுத்துட்டோம்னா அப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ஸ்பீடை விட அவங்க கணக்கு போடக்கூடிய ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ அவங்களோட ஐக்யூ லெவல் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக, என்னை விட ஒரு 3 டைம்ஸ் அதிகமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான செல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக எடுத்து ஒரு சில இன்டெலிஜென்ஸ் பில்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கு பேர் ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ். பட் எனவே அந்த டெஃபினேஷனுக்கு அடுத்த ஸ்லைட் போகிறேன். பட் இந்த ஸ்லைடில் ப்ராப்ளம் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும். த ப்ராப்ளம் இஸ் இங்கே போட்டிருக்கேன், ஹியூஜ் எலக்ட்ரிசிட்டி, ஹை வாட்டர் யூசேஜ் அண்ட் ஜிபியூஸ் ஆர் வெரி மச் எக்ஸ்பென்சிவ், ட்ரைனிங் மாடல்ஸ் காஸ்ட் மோர். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இந்த ஓஐ ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்னா சால்வ் ஆகும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் சயின்டிஸ்ட் எப்படி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு 2026 அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துருப்போம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு தே டேக் யுவர் ஸ்கின் செல்ஸ். ஓகே, நீங்கள் கையிலேருந்து எடுத்துக்கலாம், அவர் எப்படி வேணால் பிரெயின்லேருந்து எடுத்துக்கலாம், இங்கேருந்து எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸ்கின் எல்லா இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ அங்கிருந்து தே ஆர் கோயிங் டு டேக் சம் செல்ஸ் and they are going to convert into stem cells. ஸ்டெம் செல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபோன் எடுத்துக்கோங்களேன். உங்களோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிங்கன்னா ஃபோனே அப்படியே புதுசாகிடும். ரைட். ஸோ எந்த அப்ளிகேஷன் எல்லாமே அன்இன்ஸ்டாலாக இந்த மாதிரி வரும். அப்புறம் நீங்கள் வந்து எந்த விதமான ரீபர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து எடுத்து அதை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ரீப்ரோக்ராம் பண்ணலாம். ஹே, இந்த மாதிரி நான் உனக்கு வந்து பிரெயின் கிட்ட அட்டாச் பண்ண போகிறேன், ஹே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கின் டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த இடத்துல நீ போய் ரெக்கவர் பண்ணுன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில ப்ரோக்ராம் வந்து போட்டு அந்த செல் எடுத்து நம்ம வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பார்ட் ஆஃப் த பாடியில் பண்ணும்போது அது அப்படியே போய் க்ரூ ஆகி ஃபிக்ஸ் ஆகிடும். ரைட். ஸோ அதனால தான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சதை எடுத்து இந்த இடத்துல கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நிறைய ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டேமேஜ் ஆயிடுச்சு, காலில் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எடுத்து நம்மளுடைய டிஷ்யூஸ் எடுத்து செல் எடுத்து இந்த இடத்துல கொண்டு போய் போடுவோம். ஸோ ஸ்டெம் செல்ஸ்ன்றது அதுதான் ரீபர்பஸ் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ நம்மளுடைய பாடியிலேருந்து ஸ்கின் செல்ஸ் எடுத்து தே ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு ஸ்டெம் செல்ஸ் பை கிவிங் சம் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் and they are going to grow into a tiny 3D ball of brain tissue the size of a lentil. இது என்ன பண்ணுவாங்கன்னா, சதை எடுத்து வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ரோ ஆகிடும் கொஞ்சம் டைம் கொடுக்கும்போது. ரைட். அப்போ நியூரான்ஸ் அதுக்குள்ளே இருக்கிறது க்ரோ ஆகிட்டே இருக்கும். நம்ம பாடி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ் இருக்குது. அந்த நியூரான்ஸ்னால தான் நம்மளுக்கு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் வலிக்குதுன்னா பிரெயினில் போய் அட்டாக் ஆகுது. ரைட். ஸோ அது நம்மளுக்கு பெயினில் ஃபீல் ஆகுது. கரெக்ட். ஸோ பிரெயினில் ஏதாச்சும் பிரெயினில் மோர் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பிரெயின் அதனால தான் நம்ம பிரெயின் வந்து திங்கிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூரான்ஸை அதுவே விட்டோம்னா அதுவே க்ரோ ஆகிடும். ஸோ க்ரோயிங் them into a tiny 3D ball of brain tissue the size of a lentil. அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரெயின் ஆர்கனாய்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு டெஃபினிஷன் யூசிங் டைனி லேப் க்ரோன் பிரெயின் செல்ஸ் டு பர்ஃபார்ம் கம்ப்யூட்டிங் டாஸ்க்ஸ். ஸோ இப்போ அந்த சிப்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி பிரெயின் லைக் ஆர்கனாய்டு
இதை வந்து நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் பர்பஸ்க்கு, ஏன்னா இதுக்குள்ள தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். ஹே இதெல்லாம் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்துச்சு, இந்த மாதிரியான வேலையெல்லாம் நீ பண்ணுன்றது ரீப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஸ்டெம் செல்ஸ்குள்ள. அப்போ இந்த டாஸ்க் வந்து அது போய் பண்ணிடும். அப்போ இது பண்ணுறதுனால பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூமன் பாடி எப்படி எனர்ஜி எஃபிஷியண்டாக இருக்கோ இதுவுமே அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணிருச்சு அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியண்டாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூலாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வாட் இஸ் ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ப்ராப்பரான டெஃபினேஷன் கிடைச்சிருச்சு நினைக்கிறேன். ஸோ we are taking skin cells from the human body and then we are converting into a stem cells and we are giving some kind of programs inside that particular stem cells and we are allowing that particular stem cells to grow for a particular period of time and then we are in a size of lentil and that's what we call it as a brain organoid cells. அது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். லென்டில்னா பருப்பு சைஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட், இப்போது நெக்ஸ்ட் ஸ்லைடில் இதெல்லாம் வந்து இன்னைக்கு எந்தெந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ரியலாக இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க. ரைட், இப்போ உங்களுக்கு வித்தவுட் ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐல என்ன ப்ராப்ளம் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த ஓஐ உள்ள வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி எஃபிஷியண்டாக ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும் அப்படின்ற தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கையில் இருக்குது. இப்போ இந்த தியரியை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏதாச்சும் ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிருக்கான்னு கேட்டால் எஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஷ் பிரெயின் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட பேர் வச்சிருக்காங்க. யார் கண்டக்ட் பண்ணிருக்காங்கன்னா கார்டிக்கல் லேப்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து டிஷ் பிரெயின் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட்லாம் தே க்ரூ approximately 800,000 neurons வந்து they have actually grown and connected them to a computer and trained. ஓகேவா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூரான்ஸ் வந்து அந்த கரெக்டான என்விரான்மெண்ட்டில் அந்த நியூரான்ஸில் வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க. அந்த நியூரான்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத ப்ரோக்ராம் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம். பிகாஸ் அதெல்லாம் வந்து நம்ம டீப்பாக போய் படிக்கும்போது அதெல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணுறது கற்றுக்கலாம். பட் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, எப்படி நம்ம வந்து நம்மளுக்கு லீனியர் ரெக்ரெஷனல் அல்காரிதம் இதை போய் ப்ரெடிக்ட் பண்ணப்பா அப்படின்னு மாதிரி சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த பிரெயின் செல்ஸை கொடுத்து நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி உள்ள வந்து பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் தே ஆர் கனெக்டட் டு த கம்ப்யூட்டர் அண்ட் தே ட்ரெயின். அது பண்ணதுனால ரிசல்ட் என்ன இருக்குன்னா த நியூரான்ஸ் லேர்ன் த கேம் அண்ட் இம்ப்ரூவ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் டைம் அடாப்டட் த ஃபீட்பேக். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேம், ஓகே பாங் கேம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் உங்களோட வெப்சைட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் நான் காமிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்டல் லேப்ஸ். ஸோ அவங்க வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள் என்ன எழுதியிருக்காங்கன்றது. ஆர்டிஃபிஷியல்ன்றதே அவங்க வந்து அடிச்சுட்டாங்க. ஆக்சுவல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் அவங்க பில்ட் பண்ண போகிறாங்க. திங்க் பியாண்ட் சிலிகான். சிலிகான்றது என்ன சிப்ஸ் தான் இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள். In 2021 we grew real neurons on a chip and they taught themselves how to play Bong. The neurons were linked to a computer and gradually learned to sense the position of a game and electronic ball. இந்த பர்டிகுலர் இந்த ரெண்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹிட் பண்ணணும். ரைட், ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னை லேர்ன் பண்ணுது பாருங்கள். ஆல்ரெடி இந்த பேட்டர்னை லேர்ன் பண்ணிக்கோ, பால் எந்த இடத்துல பொசிஷன்ஸ்லாம் வருதுன்றது லேர்ன் பண்ணிக்கோ. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி இந்த பொசிஷன் வந்து நீ வந்து ஃபாஸ்ட் கேலன்ஸ் பார்த்தீங்களா, பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து மூவ் பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதனுடைய ஸ்டோரி வந்து ப்ராப்பராக ரீட் பண்ணணும்னா இங்கே கிளிக் பண்ணினா பிரெயின் செல்ஸ் இந்த லேப் செல்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல போய் டீட்டெயிலாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். இந்த ரிசோர்ஸ் வந்து ஜஸ்ட் கார்டல் லேப்ஸ் நீங்களே ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். ரைட், ஸோ இப்போ இது வந்து ஜஸ்ட் ஏதோ கற்பனை கதையில் இதை ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் 2022 இந்த மாதிரி ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் காமிக்கிறேன், அது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே பர்டிகுலர் கம்பெனி கார்டல் லேப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்லி 200,000 லிவிங் ஹியூமன் நியூரான்ஸை வந்து டெவலப் பண்ணி தி கனெக்டட் டு அ கம்ப்யூட்டிங் சிப். இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இதுவுமே உங்களோட வெப்சைட்டில் இருக்குது பாருங்கள். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் CL1, the world's first co-deployable biological computer, test how lab-grown neurons process information and learn. வேணும்னா நீங்கள் இது வந்து வாங்கிக்கலாம். பை நவ் கொடுத்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் வை அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா யூ கேன் கெட் இட். எனிவே, இப்போ நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்லைடில் போயிட்டு இது எப்படி இருக்குன்றது மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த டிவைஸ். ஓகே, அந்த கம்ப்யூட்டர் டிவைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ஸோ நிறைய ப்ரோக்ராம் பண்ணி ஆர்கனாய்ட் அந்த 200,000 நியூரான்ஸை வந்து அவங்க பில்ட் பண்ணி இதுக்குள்ளே அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இன்புட்ஸ் கனெக்ட் டைரக்ட்லி டு த பிரெயின். ஓகே, see பாருங்க. The neuron is self-programmable, infinitely flexible, and the result of 4 billion years of evolution. What digital models spent tremendously resources trying to emulate we begin with. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான இருக்குது. மேபி இன் ஃபியூச்சரில் நாங்களும் இதெல்லாம் வாங்கி இதில் எப்படி இருக்குது அப்படின்றத டைம் கிடச்சா நாங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்குண்டான அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய சேனலை வந்து போடலாம். இட் சீம்ஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். எனிவே, ஸோ இப்போ உங்களுக்கு the ஆர்கனைட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் சம்திங் தியரி, இட் இஸ் சம்திங் ப்ராக்டிக்கல். வேறு கம்பெனி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் தட். இதை வாங்கி நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் எப்படிப்பட்ட இதுக்குள்ள ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ண we can definitely get more insights. ஸோ இது வந்து ஒன்றும் மெச்சூர் ஆகலை. பட்
இட் இஸ் பாசிபிள், எனர்ஜி எஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஏஐ உலகத்தில் இருக்கும், எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும். ஏஐலே வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் மார்க்கெட்டுக்கு வரும்போது நாட் எவ்ரிபடி ஆர் அக்செப்டிங் எவ்ரி சேஞ்ச், ரைட்? ஸோ சம் அப்ளிகேஷன்ஸ் ஆர் கெட்டிங் கில்டு, சம் அப்ளிகேஷன்ஸ் ஆர் பயங்கரமாக ஸ்கை ராக்கெட் ஆகுது, ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் அப்படி கில் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ்ன்றது இப்போ தான் கொஞ்சம் முளைச்சி வந்துகிட்டு இருக்கு. லெட்ஸ் see how exactly this would work, ரைட்? இப்போ அடுத்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ். இதனால ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸில் இது வந்து சால்வ் பண்ணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல்ட்ரா எஃபிஷியன்ட் கம்ப்யூட்டர்ஸ். நம்ம வந்து ஹை எலக்ட்ரிசிட்டி, ஹை பவர், மோர் வாட்டர் வேணும், ஹை டேட்டா சென்டர்ஸ் வேணும், நிறைய ஹீட் வந்து எமிட் ஆகும் அப்படின்ற மாதிரி கவலையே தேவையில்லை. இது எல்லாமே இந்த ப்ராப்ளம் இது வந்துச்சுன்னா மெயின் விஷயம் இது சால்வ் பண்ணக்கூடியது அல்ட்ரா எஃபிஷியன்ட் கம்ப்யூட்டர் பவர். நம்ம ஹியூமன் பிரெயினுக்கு எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான பவர் தான் இதுவும் கன்சியூம் பண்ணிக்க முடியும். ஸோ மெயின் ப்ராப்ளம் ஆஃப் திஸ் ஹீட் எமிஷன், எலக்ட்ரிசிட்டி, அந்த வாட்டர் கன்சம்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். அப்படிப்பட்ட டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி. அடுத்து ட்ரக் டெஸ்டிங் ஆன் பிரெயின் செல்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினில் ஏதாச்சும் ஒரு சில கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஹியூமனோட பாடிக்குள்ளே தான் வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட். பட் இது வந்துருச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு வந்து ட்ரக் டெஸ்டிங் ஆன் பிரெயின் செல்ஸ் இதுலேயே நம்ம டெஸ்ட் பண்ணி எப்படிப்பட்ட அவுட்புட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சு பார்த்துக்கலாம். ஸோ தட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹியூமன் செட் வச்சு டெஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரியான செல்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு we can definitely go to the next step. And neurological disease research. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏஐ சிஸ்டம்ஸ். ஸோ இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA சிப்ஸ் இருக்குது. நம்ம வந்து 4090 என்னோட சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ 450 சீரீஸில் நிறைய வந்துருச்சு மார்க்கெட்டில். ஸோ பவர் கன்சப்ஷன், ஃபாஸ்ட்னஸ்லாம் ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு. பட் இந்த ஆர்கனைட் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்னா அந்த அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சிப்ஸ் அண்ட் பவர் கன்சம்ஷன் தேவையில்லை. லெஸ்ஸர் அமௌண்ட்லேயே நம்மளுக்கு அதிகமான எஃபிஷியன்ட்டான ப்ராசஸில் அதை பண்ண முடியும். பட் நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஸ்டெம் செல்ஸ் அண்ட் ஸ்கில் செல்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்துட்டோம்னா ரொம்ப எனர்ஜி எஃபிஷியன்ட்டாகவும் இந்த பர்டிகுலர் ஓயை வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு உதாரணமாக தான் நம்மளுக்கு வந்து ஒரு சில சின்ன இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அது ஆட்டோமேட்டிக்காக மூவிங் ஆகுது, ப்ளே ஆகுது அண்ட் எப்படிப்பட்ட ஒரு டிவைஸை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து காமிச்சேன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்துலேருந்து ஒரு டேக்அவே பாயிண்ட்டை நான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்றது அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். Tomorrow's computers may learn not from code alone, but from living neurons. நம்ம பாடிக்குள்ளே எப்படி சிக்னலை வந்து அப்படி பாஸ் பண்ணது இல்லையா, எல்லா செல்ஸும் பாஸ் பண்ணது இல்லையா, அதே மாதிரி கோடை தூக்கி போட்டு இந்த நியூரான்ஸ் மூலியமாகவே டுமாரோஸ் கம்ப்யூட்டர்ஸ் மே லேர்ன். அதுவே ரீட்ரெயின் ஆகிக்கும். இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்குள்ளே போக போகிறோம். கேட்குறதுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்குது. எப்படி பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் அப்படி ரிசர்ச்சஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆஸ் லாங் அஸ் வி கீப் திஸ் கைண்ட் ஆஃப் கியூரியாசிட்டி டோர் ஓப்பன், எவ்ரிதிங் சீம்ஸ் பாசிபிள். everything seems expanding the boundaries and researchers are going to the next level. So அதனால் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் let's welcome this kind of technology and let's see how exactly things are. Because நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது நடக்கும் போது தான் தெரியும், நடந்துட்டு இருக்கும் போது அது பாசிட்டிவ் போகுது டவுன் ஆகுது அப்படின்றது தெரியும். கான்சிக்வன்சஸ் we will meet along the way. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்துச்சு. கான்சிக்வன்சஸ் நிறைய இடத்துல நெகட்டிவாக இருந்துச்சு, நிறைய இடத்துல பாசிட்டிவாகவும் இருந்திருக்கு. டெக்னாலஜி வந்து நிறைய பேரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சில பேர் அந்த டெக்னாலஜி பேடாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா மட்டுமே தான் அதில் என்ன பாசிட்டிவ்னஸ் இருக்குது, நெகட்டிவ் வந்துருக்குன்றது ஒரு அலாங் த வேல we can just definitely fine tune it and we can make sure how it can be maximum helpful for the human being. At the end of the day humans தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது பர்பஸ் நம்மளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. பட் வி ஷுட் பி ஹேவிங் தட் கியூரியாசிட்டி டோர் ஓப்பன் அண்ட் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் ப்ராப்பராக சீக்கிரமாக படித்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு வி ஹேவ் டு பி வெரி மச் இன்ட்ரெஸ்டட்ன்றது தான் பாயிண்ட். பிகாஸ் டெக்னாலஜி ஸ்பேஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் ஸ்பேஸில் போனீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் என்னென்ன மாதிரியான விஷயம் நடந்துட்டு இருக்குன்றது அதில் நீங்கள் போகலாம். பாலிடிக்ஸில் போனீங்கன்னா நீங்களும் அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் டான்ஸ் அந்த மாதிரி போனீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே விஷயத்தை தான் அரைச்சமாகவே தான் அரைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா nobody will respect you. So அதனால தான் you need to grow, keep growing in whatever the field that you are interested in so that you never complain but have that curiosity door always open. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ரைட், இப்போ அடுத்த ஸ்லைடில் இது வரைக்கும் நம்ம வந்து எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு சம்மரி பார்த்தாலும்
ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ப்ராப்ளம் வித் டுடேஸ் ஏஐ அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கன்சூமிங் மோர் எலக்ட்ரிசிட்டி, மோர் பவர், மோர் வாட்டர். அப்படி போட்டோம்னா தான் சொல்யூஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ்? இதனுடைய தேவை என்னன்னா, இந்த மாதிரியான ஹை பவர் கன்சப்ஷனை வந்து நம்ம வந்து டோட்டலாக ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஹியூமனில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ், நியூரான்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். அந்த செல்லை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டெம் செல்ஸாக மாற்றுறதுக்கு ஒரு சில ப்ரோக்ராமிங்லாம் கொடுக்க போகிறோம். அது கொஞ்ச நாள் ஒரு கிவன் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஸ் வந்து க்ரோ ஆக விட்டு அந்த செல்ஸ் எடுத்து திருப்பி நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணி ஒரு கோலை கொடுத்து, ஹே இந்த பேட்டர்லாம் நீ லேர்ன் பண்ணிக்கோ, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தனா யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்டிகுலர் சுச்சுவேஷன் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்டிகுலர் என்விரான்மெண்ட் இன்சைட்டை புரிஞ்சுக்கிட்டு யூனிட் டு மேக் த ப்ரெடிக்ஷன். பால் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா யூனிட் டு மேக் த டெசிஷன். இந்த மாதிரிலாம் பண்ணும். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த அட்வான்ஸ் லெவலுக்கு திஸ் பர்டிகுலர் ஆர்கனைட் இன்டெலிஜென்ஸ் இட் செல்ஃப் ஷுட் பி ஏபிள் டு மேக் த டெசிஷன் வாட் எவர் டுடேஸ் எல்எல்எம்ஸ் இஸ் ஏபிள் டு டூ. ஓகே, அதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். அதுக்கு ஒரு சில ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வாட் எக்ஸாக்ட் இஸ் ஹேப்பனிங் ஆன் அப்படின்றது இந்த கார்டல் லேப்ஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, 2022 என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ 2025லலாம் 2026 என்ன மாதிரியான டிவைஸ் வந்து ரிலீஸே பண்ணிட்டாங்க அப்படின்றதுலாம் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன், ரிசோர்ஸோட காமிச்சிருக்கேன். அண்ட் ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆர்கனைட் இன்டெலிஜென்ஸ் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான இடத்துலாம் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அப்ளிகேஷனில் நான் வந்து நிறைய இடத்துல பேசியிருக்கேன். ரைட். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் ஒரு டேக்அவே பாயிண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த டேக்அவே பாயிண்ட்டில் முக்கால்வாசி ஸோ ஃபியூச்சரில் கோடை மட்டும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஆர்கனைட் இன்டெலிஜென்ஸில் ஹியூமன் நியூரான்ஸ் டிபெண்ட் பண்ணி கூட நம்ம வந்து போகலாம் அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது தான் பாயிண்ட். பட் காலம் தான் பதில் சொல்லும். இது எப்படி போகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்து தான் நம்மளுக்கு வந்து அதுக்குண்டான ஆன்சர்ஸ்லாம் தெரிய வரும். ஸோ இப்போதைக்கெல்லாம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் செஷனோட முடிவுக்கு வந்துட்டோம். என்னுடைய கோல், நான் எந்த டாபிக் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்ம டீம் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணாலும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எப்பயுமே நாங்கள் டீகோட் பண்ணி பேசுவோம். பட் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட், what you have seen today, just comment, is understandable or complex. இந்த மாதிரியான ரிசர்ச்லாம் இப்போ எடுத்துகிட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னா we have to do a lot of research. நிறைய விஷயம் நாங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், பல விஷயங்களை எலிமினேட் பண்ணணும், எது பேசணுமோ அதுதான் வந்து பேசணும். ஸோ சில எஃபர்ட் இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 minutes எடுத்து what you have seen today is understandable, புரிஞ்சுதா புரியலையா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா அப்படின்றத போட்டுட்டு வேறு ஏதாச்சும் புது கொஷின் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போடுங்க. எடுத்ததுமே புது கொஷின் கேட்காதீங்க. தென் ஐ வுட் அசியூம் தட் யூ ஹவ் நாட் வாட்ச் த செஷன் அட் ஆல் அண்ட் சிம்ப்ளி ஜஸ்ட் ட்ராப்பிங் த கொஷின். அப்படியே வந்துட்டு கொஷின் மட்டும் போட்டு போகிறீங்கன்றது மாதிரி தான் நான் நினச்சிக்குவேன். பிகாஸ் யூ ஹவ் நாட் ஷேர்ட் எனி லேர்னிங் பாயிண்ட்ஸ் ஹியர். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு 2 minutes எடுத்து வாட் யூ ஹவ் லேர்ன் ஃப்ரம் திஸ், ஹவு கியூரியாசிட்டி யூ ஆர் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு இஃப் யூ ஹவ் எனி அதர் கொஷின்ஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இதெல்லாம் டெஃபினெட்லி இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் அஸ் டு கீப் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் ரிசர்ச் and giving you for our Tamil community. Okay, அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட. அது வரைக்கும் பாய்.